வணக்கம் நண்பர்களே. நாம ஒருத்தர ரொம்ப உயிரா காதலிப்போம். ஆனா அத வெளிய சொல்ல பயமா இருக்கும். அதே மாதிரி எதிர்ல இருக்கிறவங்க நம்மள உண்மையாவே காதலிக்கிறாங்களா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டா மட்டும்தான் பழகுறாங்களான்னு கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவே குழம்பி போயிருப்போம். உளவியல் அதாவது சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? மனிதர்கள் தங்களது உணர்வுகளை 7% மட்டுமே வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறார்கள். மீதமுள்ள 93% அவர்களது உடல் மொழி அதாவது பாடி லாங்குவேஜ் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது. ஆமா, வார்த்தைகள் பொய் சொல்லலாம். ஆனா அவர்களின் ஆழ்மனதில் இருக்கும் உண்மையை உடல் காட்டிக் கொடுத்துவிடும். இன்னைக்கு வீடியோல ஒரு நபர் உங்கள ரகசியமாக விரும்புகிறாரா என்பதை அவர்கள் சொல்லாமலேயே அவர்களுடைய பாடி லாங்குவேஜ் வைத்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிப்பது என்கிற 4 சீக்ரெட்ஸை பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சீக்ரெட் 1, கால்களின் திசை, தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீட். நீங்க பல பேர் இருக்கிற ஒரு குரூப்ல நின்னு பேசிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுப்போம். நீங்க விரும்புற நபர் உங்களை கவனிக்கிறாங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவங்க முகத்தை பார்க்காதீங்க, அவங்க கால்களை அதாவது பாதங்களை பாருங்க. நம்ம மூளை எப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்குன்னா, நமக்கு எந்த விஷயத்துல அல்லது எந்த நபர் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கோ நம்மளோட கால்கள் ஆட்டோமேட்டிக்கா அந்த திசையை நோக்கித்தான் திரும்பி இருக்கும். அவங்க வேற யாருக்கிட்டையாவது பேசிட்டு இருந்தாலும் அவங்களோட பாதங்கள் உங்கள நோக்கி இருந்துச்சுன்னா அவங்க ஆழ்மனசு உங்கள தான் கவனிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். சீக்ரெட் 2, கண்ணாடியாக மாறுவது, தி மிரரிங் எஃபெக்ட். இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சைக்காலஜி ட்ரிக். ஒருத்தருக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கே தெரியாம உங்களோட செயல்களை அப்படியே காப்பி பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க பேசிட்டு இருக்கும்போது உங்களோட தாடைய கை வச்சு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அவங்களும் அப்படி செய்வாங்க. நீங்க தண்ணி குடிச்சா அவங்களும் குடிப்பாங்க. உங்களோட சிரிப்பு, நீங்க யூஸ் பண்ற வார்த்தைகள்னு எல்லாத்தையும் அவங்க அறியாமலேயே பிரதிபலிப்பாங்க. இதுக்கு காரணம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்களில் ஒருத்தர்னு அவங்களோட மூளை சிக்னல் அனுப்புறதுதான். சீக்ரெட் 3, எதிர்பாராத ஸ்பரிசம், தி ஆக்சிடென்டல் டச்சஸ். ஒருத்தர் உங்களை விரும்பும்போது உங்ககிட்ட நெருக்கமா இருக்கணும்னு அவங்க மனசு ஏங்கும். அதனால ஏதாவது ஒரு சின்ன காரணத்துக்காக உங்களை தொட முயற்சி பண்ணுவாங்க. ஜோக் சொல்லும்போது லேசா தோள்ல கை வைக்கிறது, இல்லனா ஏதாவது பொருள் கொடுக்கும்போது உரசுறது, இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும். சாதாரணமா இருக்கும்போது இதை யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்க மேல ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்சிடென்டல் டச் அடிக்கடி நடக்கும். சீக்ரெட் 4, திருட்டு பார்வையும் உண்மையான சிரிப்பும், ஸ்டோலன் கிளான்சஸ் அண்ட் துஷனி ஸ்மைல். இது நிறைய பேருக்கு நடந்திருக்கும். நீங்க வேலையா இருக்கும்போது உங்களை யாரோ பாக்குற மாதிரி தோணும். திரும்பி பார்த்தா அவங்க உங்களை பார்த்துட்டு உடனே பதறி போய் வேற பக்கம் திரும்பிடுவாங்க. இதுக்கு பேருதான் திருட்டு பார்வை. அதே மாதிரி அவங்க உங்களை பார்த்து சிரிக்கும்போது அவங்க கண்களை கவனிங்க. ஒரு உண்மையான சிரிப்பு அதாவது துஷனி ஸ்மைல் வரும்போது கண்கள் சுருங்கி கண்களின் ஓரத்துல சின்னதா கோடுகள் விழும். வெறும் உதடுகள் மட்டும் சிரிச்சா அது ஃபார்மாலிட்டி. ஆனா கண்களும் சேர்ந்து சிரிச்சா அங்க காதல் இருக்குன்னு அர்த்தம். இந்த 4 அறிகுறிகள்ல ஏதாவது ஒன்ன நீங்க விரும்புற நபர்கிட்ட கவனிச்சிருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது வித்தியாசமான பாடி லாங்குவேஜ் நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். காதல் எப்பவுமே அழகானது. அத சரியான நேரத்துல புரிஞ்சுக்கிறது அதை விட அழகானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.